ஹலோ நண்பர்களே, வணக்கம். ஒரு மனுஷன் நல்லது பண்ணணுன்ட்டு வந்ததும் வந்தாப்புல அவர் படுற அவமானம் ஐயோ ஐயோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை சாமி. எல்லாருமே இப்போ அவரையே சுற்றி 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 விமர்சனம் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆனால் அவர் அந்த மனுஷனும் எதையுமே கண்டுக்காத போயிட்டுருக்காப்புல. அந்த கட்சி தான் டிவிகே, தாவேகா, தளபதி விஜய் அவர்கள். அதுக்கும் பாருங்க, இதில் சீமா ஒருத்தர் என்னென்ன பேசுகிறாரு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குறை சொல்லிட்டு இருந்த டிஎம்கேவை இப்போ அந்த இதுவை விட்டுட்டு விஜய் மட்டுமே டார்கெட்டு. இப்போ போனாலும் விஜய் பற்றி பேசாமல் இருக்கிறது இல்லை. இதில் வர சாட்டை முருகன், அந்த சாட்டைன்னு ஒன்று வருது பார்த்தியா இடையில, அந்த சாட்டையாலே அவன் உதவாங்க போகிறான் போல். பேச தெரிஞ்சால் என்ன வேணால் பேசுவீங்களாடா? குறை சொல்கிறதே தான் உங்களுக்கு வேலையா? 15 வருஷமாக கட்சி நடத்துறீங்க, இன்னும் ஒரு நல்ல விஷயம் கூட உங்களுக்கு பேச தெரியல. யாரை பார்த்தாலும் குறை, புதுசாக வரணும்னா குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்களாக கூப்பிடுவீங்க, நீங்களே வேணாம், நீங்கள் எதுக்கு வர சொல்கிறேன்னு கேட்குறீங்க. நாங்களாக கூப்பிட்டோம் அப்படின்னு வர கேட்குறீங்க. நீங்கள் கூப்பிட்டு தான் அவர் வரணுமா? நல்லது பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூப்பிட்டு வர்றது இல்லைடா, தானாக வர்றது. அதுக்கு தான் வந்துக்கிறா போல். உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. நல்லது செய்யணுன்றது அவரோட எண்ணம். குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது. அவரை எப்போ பார்த்தாலும் வந்துட்டார், இனி அவரை தடுக்க முடியாது. புரியுதுங்களா? இதுக்கு மேலே நீங்கள் அவர் குறை சொல்லுறதை நிறுத்துங்க. என்ன தான் குறை சொன்னாலும் அந்த மனுஷங்க எதுவுமே பெருசு கிடையாது. அவருடைய டார்கெட்டு, அவருடைய கொள்கை எல்லாமே கொள்கை கொள்கை கொள்கைன்றீங்க. அவர் கொள்கை நான் சொல்கிறேன் கேளுங்க. நல்லது செய்கிறது என்ன கொள்கை? ஒரே ஒரு கொள்கை, நல்லது செய்யுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன கொள்கை? இல்லைங்கடா கோட்பாடு. அடுத்தவங்க கொள்கை, அடுத்தவங்க கோட்பாடு உங்களுக்கு எதுக்குடா? நீ தனியாக வந்த, தனியாக போக போகிற, தனியாக என்ன பண்ண அதை மட்டும் சொல்லிட்டு போ. அதுதான் கொள்கை. இப்போ நான் சொல்லட்டுமா? அதுதான் கொள்கை. நல்லது பண்ணுறது கொள்கை. இதுதான் இதோட டிவிக்கோட கொள்கை. இதுக்கு மேலே கொள்கை பற்றி அவனை பேசக்கூடாது. புரியுதா?